இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்கள் அனைவரும் மீண்டும் நம்ம சந்தோஷத்தோட சந்திக்கிறோம். இன்னைக்கு உங்களை நான் வருக நம்மளோட EPCCயோட செலிப்ரேஷன் சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்டோட நம்மளோட துதி ஆராதனை, நம்மளோட பிரசங்கத்தை நம்ம ஆரம்பிப்போம். ஒரு முதல் அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம், எப்படி நான் என்னோட தஸ்ம பாகம், என்னோட காணிக்கையை நான் கொண்டு வர்றது நம்ம அப்பா வீட்டுக்குன்னு. கவலையே நீங்கள் படாதீங்க. ஒரு 3 வகையான திட்டம் இருக்குது. ஒன்று, நம்ம நம்மளோட ATM மூலியமாக நம்மளோட பப்ளிக் பேங்க் EPCC பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாம். ரெண்டாவது, நீங்கள் செக் எழுதி கொடுக்கலாம். அல்லாட்டி நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பப்ளிக் பேங்கோட EPCC அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறது. ஸோ இந்த 3 வகையான வழியில் நீங்கள் உங்களோட தஸ்ம பாகம், உங்களோட காணிக்கை நம்ம அப்பா வீட்டுக்கு கொண்டு வரலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம எல்லாருமே எந்திரிச்சு நின்று உற்சாகத்தோட நம்ம தேவனை துதித்து ஆராதனை செய்து நம் மகிமை செய்வோம். வாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்கள் அனைவரும் திருப்பி நம்ம சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பமாக வேற வேற வீட்டில் இருந்தாலும் ஆனாலும் நம்ம தேவனை ஒரு குடும்பமாக துதித்து ஆராதனை செய்வோம். ஓகேயா? வாங்க, ஒரு சிறு ஜெபத்தோட ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம துதி ஆராதனை நடத்துவோம். வாங்க. அப்பா, எங்க பரலோக பிதாவே, இந்த நேரத்துலப்பா நாங்கள் ஒரு குடும்பமாக உங்களை நோக்கி பார்த்து நாங்கள் உங்களை துதித்து ஆராதனை செய்கிறோம் அப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமை செய்கிறோம் அப்பா. வாங்கப்பா, எங்கள் மத்தியில உங்களோட பிரச்சனத்தை நாங்கள் உணர வேண்டும் அப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுர மண்டலம் மேல தாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். சகல ஜனங்கள் கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுர மண்டலம் மேல தாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பேர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பேர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனை
புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனை. புது பாடல் பாடியே அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நம் மாறிட என்றென்றும் பொழித்தாரே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனை. புது பாடல் பாடியே அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். வாங்க நம்ம திருப்பியும் சொல்லுவோம். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். ஓரிபா ஷிகாலன மாசோரிபா கத்தகன மாஷொண்டாயிடனா நிமோ சிகாலன மாசிரி பிஹந்தன மாஷோகுலினா நிகான மாசோரி காலன மா indala mashuku ida masika ida daba ori basikana na masaka ida na mahandana. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். இயேசுவே, எங்களுக்காக மரணத்தை ஜெயித்த தேவனே, எங்களை வழி நடத்துற தேவனே, எங்கள் கூட உண்மையாக இருக்கிறவரே, எங்களை கைவிடாத தேவனே, எங்களை தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்கள் அப்பா. அப்பா, இன்னைக்கு உள்ள பிரசங்கள் மூலியமாக எங்கள் கூட நீங்கள் பேச வேண்டும் அப்பா. ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் அப்பா. அப்பா, இந்த விடுதலை இயேசுவே உங்களிடம் ஒன்றிதான் வர முடியும் அப்பா. வழி நடத்துங்கள் அப்பா, எங்களை வழி நடத்துங்கள் அப்பா, வழி நடத்துங்கள் அப்பா. ஏன்னா நீங்கள் நல்லவர், சர்வ வல்லவர், நீங்கள் அதிசயமானவர். நன்றி சொல்கிறோம் அப்பா. தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பிரசங்கியா பாஸ்டர் சாம் சுரேந்திரன் இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன பேச போறாருன்னு நம்ம செவி கொடுத்து கேட்போம். தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். God bless you. கர்த்தர் நாமத்தில் எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம். உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த நம்மளோட சபைக்கு. நான் வந்து ஒரு பிரதர் சார்ல்ஸ் அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா வாரம் வாரம் அவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் வர்ஷிப் லீடிங் ஆராதனை கொடுக்குறாங்க வீட்டிலேருந்து. அவங்களுக்கு சொன்னாங்க எல்லாம் வீட்டிலே இருக்கிறாங்க. ஸோ சொன்னாங்க ரெக்கார்டிங்லாம் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நன்றி பிரதர் சார்ல்ஸ், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வேர்ட் ஆஃப் காட் டுடே. வாங்க நம்ம கர்த்தரோட வார்த்தையை கேட்போம். And we want to
continue on after what we finish from the Easter service. நம்ம ஈஸ்டர் பண்டிகை முடித்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம ஆரம்பிப்போம். There are many things in this world that are being shaken. இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் வந்து நான் பூமியில அசையப்படுத்துகிறது. So I want to talk to you today about being unshakable in the shaking world. இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புறது வந்து நான் அசைக்கப்படாதவைகளை இந்த பூமியில அசைத்து கொண்டு வர பூமியில வாழ்ந்து கொண்டு வர்றதுக்கு. How can we be unshakable in a shaking world? நம்ம எப்படி அசைக்கப்படாம இருக்கிறது இந்த பூமியில, இந்த நடுநடுக்கத்து இருக்கிற பூமியில? Some people felt like their business or their big corporation cannot be shaken. சில பேர் நினைக்கிறாங்க அவங்க செய்து கொண்டு வர தொழில், அவங்களோட கம்பெனி, அது எல்லாமே அசைக்கப்பட முடியாதுன்னு. நீங்க அந்த படம் பார்த்திருப்பீங்க, டைட்டானிக் படம். You must have watched the movie Titanic before. And in that movie, you know, there's in the ship, very strong, very powerful ship. இந்த படத்துல, இந்த டைட்டானிக் சொல்கிற படத்துல ஒரு பெரிய கப்பல் இருந்தது, ரொம்ப வல்லமையான கப்பல் இது. And the captain say, even God cannot sink the Titanic. அந்த கேப்டன் சொல்லியிருந்தாரு, தேவனால கூட இந்த கப்பலை முழுவ செய்ய முடியாதுன்னு. But you know what happened, the story, the Titanic sank. ஆனா அந்த கதையில என்ன நடந்துச்சுன்னா, அந்த டைட்டானிக் கப்பல் வந்து கடல்ல In முழுகிட்டது. that ship there were 11 millionaires. அந்த கப்பல்ல வந்து ஒரு 11 மில்லியனர்கள் இருந்தார்கள். And they had silver and gold and cash worth more than $3 million. அங்க 3 மில்லியன் யுஎஸ் டாலருக்கு மேல பவுன், சில்வர், பண தொகைகள் That's இருந்தது. a lot of money in those days. அது அந்த காலத்துல ஒரு பெரிய தொகையாக இருந்தது. But as the ship was sinking, அந்த கப்பல் முழுவி கொண்டு இருக்கும்போது one of the millionaire who survived, ஒரு கோடீஸ்வரர், அவர் உயிர் வாழ்ந்தவர், he said, I only took 3 oranges and jumped out of the ship. அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு 3 ஆரஞ்சு பழம் தான் எடுத்து அவர் கப்பல்ல இருந்து வெளியே குதித்தார்னு என்று. We look around us in this world we are living, everything is shaking. நம்மள சுத்தி நம்ம பாப்போம், இந்த பூமியில எல்லாமே அசைக்கப்பட்டு தான் இருக்கிறது. சரி, கர்த்தரோட வார்த்தையை பார்ப்போம். பிரதர் சார்ல்ஸ் நம்மளுக்கு படிக்க போறாரு. Let's look at the passage from Hebrews chapter 12 verse 26 to 29. வாங்க, எபிரியர் 12வது அதிகாரம் வசனங்கள் 25லேருந்து 26லேருந்து 29 வரை நான் தமிழ்ல படிக்கிறேன். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் அல்ல, வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்து இருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகளை நிலைத்து இருக்கிற தக்கதாக அசைவு உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அதனால் அசைவு இல்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் ஆகிய நம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஆமென். Amen. What does this passage really mean? இந்த வசனங்கள் அது உண்மையாக என்ன சொல்கிறது? God speaks about a shaking. தேவன் வந்து ஒரு அசைவை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். But as you read Hebrews chapter 12, you must understand the background. இந்த 12வது அதிகாரம் எபிரியர்ல அதோட பின் பகுதியை பத்தி உங்களுக்கு It தெரியும். is written to a group of Jewish believers இது யூதர்கள், விசுவாசிக்கும் யூதர்களை பத்தி who's பேசிக்கிறது. going through persecution. அவங்க உபத்திரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். And this is a letter written to encourage them இந்த நிருபம் எழுதப்பட்டது அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குது. as they feel so discouraged. அவங்க ரொம்ப மனம் உடைந்து போய் இருக்கும்போது. So I think this is a good passage for us also. நான் விசுவாசிக்கிறேன் இதும் நம்மளுக்கு போல ரொம்ப சாதகமாக Because இருக்கும். we already been 1 month in this lockdown. ஏன்னா இந்த லாக்டவுன்ல நம்ம ஒரு மாச காலமாக நம்ம And another கஷ்டப்பட்டு 2 இருக்கோம். more weeks to go. இன்னும் ஒரு 2 வார காலம் இருக்குது And we do முடியறதுக்கு. not know how long more. நம்ம இன்னும் தெரியவில்லை இன்னும் எவ்வளவு நாள் நீடி போவோம்னு. Many things have in our life have been affected. நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில உள்ள காரியங்கள் ரொம்ப And பாதிக்கப்பட்டது. we need encouragement. நம்மளுக்கும் ஊக்கம் ரொம்ப தேவை. So this is a passage of encouragement. இந்த வசனங்கள் வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கிற வசனமாக இருக்கிறது. But the Christians who were reading this letter have one problem. ஆனாலும் இந்த நிருபத்தை படிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. Because they are formerly Jewish. ஏன்னா அவர்கள் ஒரு காலத்துல யூதர்களாக இருந்தனால So they are still stuck in the old Jewish system of worship.
அவங்க வந்துனா அவங்களோட யூத வழிமுறையில இன்னும் மாட்டி சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். like the ways of sacrifice under the law of Moses. அந்த மோசேயோட கட்டளை போல எங்கெங்க அவங்க வந்துனா அவங்களோட sacrifice செஞ்சாங்களோ அது எல்லாமே இன்னும் அந்த அதுல சிக்கி கொண்டு So God இருக்கிறார்கள். is saying to them, I'm going to shake the old system. தேவன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார், நான் பழைய வகைகளை எல்லாமே நான் அசைக்க போறேன். But before I shake, I will speak. ஆனாலும் நான் ஒரு அசைவு கொண்டு வரதுக்கு முன்ன நாங்கள் உங்களோட பேச விரும்புறேன்னு சொல்கிறார். But first, God will speak. ஆனாலும் தேவன் அவர்தான் முதல்ல பேசுவார். And He's telling them, don't be stuck in this old system. அவர் சொல்றாரு, இந்த பழைய வகையான திட்டத்துல நீங்க அதுல சிக்கி கொண்டு இருக்காதீங்க. Because I'm bringing a new system. ஏன்னா நான் ஒரு புது வழியை நான் கொண்டு And I வருகிறேன். want to relate to you through the new system. இந்த புது வழியிலிருந்து நான் உங்கள் கூட ஒரு உறவை ஆட போறேன். But when they don't listen to what God wants to offer them, ஆனாலும் தேவன் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். so God has to bring a shaking. அதனால தேவன் ஒரு அசைவை கொண்டு வர வேண்டும். And the shaking is not to punish them. அந்த அசைவு வந்து அவங்கள தாக்குறதுக்கு இல்ல. It's not because God is a bad God, தேவன் ஒரு கெட்ட தேவன் அல்ல. but because God wants to grab their attention. ஏன்னா தேவன் அவங்களோட சிந்தையை பிடிக்கிறதுக்காக இதை Because He has செய்கிறார். something better for them. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நன்மையான காரியம் அவர் வைத்திருக்கிறார். We also do the same to our children. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளும் அதை தானே செய்வோம். You know, when we tell them, நம்ம அவங்கள்ட்ட சொல்லும்போது பிள்ளைங்கள்ட்ட but sometimes they don't listen. அவங்க வந்து சில நேரத்துல கேட்க மாட்டாங்க. But we have to do something to grab their attention. அவங்களோட சிந்தனையை பிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் செய்து ஆகணும். சில நேரத்தில் நம்ம வைஃப் நம்ம மகனை கூப்பிடுவாங்க, ஜெரமின்னு கூப்பிடுவாங்க, கேட்க மாட்டாரு. ஜெரமின்னு திருப்பி கூப்பிடுவாங்க, கேட்க மாட்டாரு. ஆனால் மூணாவது தடவை கேட்க மாட்டாட்டி அவங்க அம்மா என்ன செய்வாங்க, நம்ம மனைவி என்ன செய்வாங்க, அவளோட ஃபுல் பேரை கூப்பிட்டுருவாங்க. ஜெரமி ஷான் சுரேந்திரன்னு கூப்பிட்டுருவாங்க. அப்போ தான் பாருங்கள், திடீர்னு அவர் வந்து கேட்பார், என்ன அது அம்மாவை நம்ம ஃபுல் பேராக கூப்பிடுறாங்க. ஸோ when God speak and the people are still stuck in the old system. தேவன் பேசும்போது இந்த ஜனங்க என்ன செய்றாங்கன்னா அவங்களோட பழைய வழிமுறையிலேயே இன்னும் மாட்டிக்கொண்டு But God இருக்கிறாங்க. say, I have a better system. ஆனால் தேவன் சொல்றாரு, நான் இன்னும் ஒரு நன்மையான ஒரு காரியம் உங்களுக்கு வைத்திருக்கேன். Not through the law, but by grace. நியாய பிரமாணம் இல்ல, ஆனாலும் கிருபை மூலமாக. So this is the passage that we just read. இதுதான் நம்ம படித்த வசனங்கள் So முதல்ல. let's look at the PowerPoint in English, but we'll explain to you in Tamil. வாங்க நம்ம ஆங்கிலத்துல பார்த்து தமிழ்ல நான் First, there's a shaking. முதல் காரியம் ஒரு அசைவு அங்க நடந்து And God gave கொண்டிருக்கிறது. the example of Mount Sinai. தேவன் வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். சீனாய் மலையை ஒரு In verse உதாரணமா 26, இருக்கிறார். God says, when God spoke from the Mount Sinai, His voice shook the earth. 26வது வசனம் சொல்லுகிறது, தேவன் சீனாய் மலையிலிருந்து பேசும்போது பூமி அசையப்பட்டதுன்னு. Just the earth shook. அந்த பூமி தான் And அசையப்பட்டது. the people cannot take it. அது கூட ஜனங்களால ஏத்துக்கொள்ள முடியல. Now, God say, once again, I will shake not only the earth, but also the heavens. அவர் தேவன் வந்து சொல்றாரு, நான் திருப்பியும் ஒரு தடவை நான் ஒரு அசைவை கொண்டு வரேன், ஆனால் பூமிக்கு மட்டுமல்ல ஆகாயத்தை கூட. What is God saying? தேவன் என்ன சொல்கிறாருங்க? He's saying that when He first spoke to them from Mount Sinai, when He gave them the law, தேவன் என்ன சொல்கிறார்னா, அவர் சீனாய் மலையிலிருந்து முதலாவது பேசும்போது அவர் நியாயப்பிரமாணத்தை the கொடுக்கும்போது voice of God was so terrifying for them. தேவனோட சத்தம் அவ்வளோ பயமாக இருந்தது அவர்களுக்கு. So they dare not listen to God. அதனால அவங்க கேட்கறதுக்கு பயந்து So they கொண்டிருந்தார்கள். sent Moses to talk to God. அவங்க மோசேயை அனுப்பி தேவனிடம் பேச வைத்தார்கள். But yet they still didn't listen to God. அப்பையும் அவங்க தேவனிட்ட அவங்க செவி கொடுத்து கேட்கவில்லை. But then God say, once again I will shake the earth. தேவன் சொல்றாரு, நான் மறுபடியும் நான் பூமியை அசைவு ஆடுவேன். So that people will listen to Him. அப்பொழுதுதான் அவர்கள் காது கொடுத்து செவி கொடுப்பார்கள். Now, you mustn't think that when God shake the earth, meaning that He wants to bring judgment. நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, தேவன் இந்த பூமியை ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வரும்போது அவர் நியாய தீர்க்க போறாருன்னு. Because we have to read the whole passage, you know. ஏன்னா நம்ம அந்த முழு அதிகாரத்தை நம்ம படித்து Then we will understand what God is saying. அப்பொழுதுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் தேவன் என்ன சொல்லுகிறார்னு. But God spoke about a shaking that also took place in the book of Haggai. ஆகாய் புத்தகத்திலயும் ஒரு அசைவாடலை பத்தி தேவன் பேசிக்கொள்கிறார். Let's look at the slide. It says, God said that in Haggai chapter 2 verse 6. ஆகாய் 2வது அதிகாரம் வசனம் 6ல For போட்டிருக்கு. thus says the Lord of hosts, once more it is a little while, I will shake heaven and earth, the sea and the dry land. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாம் தரையையும் அசைவு பண்ணுவேன்னு. Why did God say that? ஏன் தேவன் இதை சொல்ல Why வேண்டும்? did God bring them to book of Haggai? ஏன் தேவன் வந்துனா இவரை ஆகாய் புக் வஸ்திரம் கொண்டு Because வரணும்? in Haggai there was the same issue. ஏன்னா ஆகாயிலும் இதே மாதிரி காரியம் நடந்து விட்டது. They were still thinking about the old temple, அவங்க Solomon's temple. அவங்க பழைய ஆலயத்தை தான் அவங்க நினைவு கூறி இருந்தாங்க, சாலமன் கட்டின ஆலயத்தை. But God said, no, I'm raising a new temple. தேவன் சொல்கிறார், இல்லை நான் ஒரு புது ஆலயத்தை நான் கட்டுக்கொண்டு வரேன்னு. And through this temple, I will establish my glory. இந்த ஆலயம் மூலமாக என் மகிமையை நான் கொண்டு வருவேன்னு. So people were still not listening. அப்பையும் ஜனங்கள் காது கொடுத்து செவி கொடுக்கவே இல்லை. See, God say, He will shake the earth. தேவன் சொன்னார், நான் பூமியை அசைவாடை கொண்டு வருவேன்னு. But they didn't listen. ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை. God say, one more time I will shake. தேவன் சொன்னார், நான் மறுபடியும் நான் அசைவுக்குள் கொண்டு You know, வருவேன். there will come a time where God will really renew this earth. இன்னும் ஒரு காலம் வரப்போது தேவன் இந்த பூமியை ஒரு புது காலத்துக்குள்ள கொண்டு வர After போறார். God has set up Jesus's 1000 reign on earth, தேவன் வந்துனா இயேசுவோட 1000 வருஷத்தோட ராஜ்யத்தை கட்டினதுக்கு அப்புறம் then after that God will renew the earth. அப்பொழுது தேவன் என்ன செய்வார்னா திருப்பி பூமியை ஒரு புதுப்பிப்பார். He will renew the earth and the heavens. அவரு அரலோகத்தையும் பூமியும் திருப்பி ஒரு மறு But காலத்துக்கு that கொண்டு is வருவார். much later to come. அது இன்னும் ரொம்ப காலம் இருக்கிறது வர்றதுக்கு. But God say, I will shake. ஆனாலும் தேவன் சொல்கிறார், நான் ஒரு அசைவுக்குள்ள கொண்டு But வருவேன். why is He shaking? ஏன் அவர் ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வர We வேண்டும்? read in the passage just now. நம்ம முதல்ல இந்த அதிகாரத்துல So படிச்சோம். when He shake, அவர் ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வரும்போது some things that cannot stand will fall away. சில காரியங்கள் எது நிலையாக நிக்க முடியாதோ அது எல்லாமே மறைந்து போகும். So let's say there's an earthquake. சொல்லுவோம் ஒரு நிலநடுக்கம் இருக்குதுன்னு. So in the earthquake, அந்த நிலநடுக்கம் if நடக்கும்போது you are still standing on earth, நீங்க பூமியில நின்னு கொண்டு இருந்தீங்கன்னா everything will shake. எல்லாமே ஆடிக்கொண்டு இருக்கும். In 2004, 2004வது வருஷத்துல you know, there was a terrible earthquake in Aceh. ஆச்சேல ஒரு பெரிய நிலநடுக்கம் நடந்தது. So and the shake and the earthquake was felt in Penang also. அந்த நிலநடுக்கம் பினாங்ல கூட அது நம்ம வந்து உணர And a முடிந்தது. big tsunami came all over. அப்பொழுது ஒரு பெரிய சுனாமி தாக்க More than 150,000 people died. 150,000 ஜனங்கள் வந்து மரித்தார்கள். And my wife that morning she woke up. பாஸ்டர் மனைவி அந்த நாள் காலையில அவங்க வந்து That's the day after Christmas. அது கிறிஸ்துமஸ் முடிந்த அடுத்த நாள் I went out to the hospital to do caroling. பாஸ்டர் வந்து கேரலிங் பண்றதுக்கு போயிருந்தார் ஹாஸ்பிடல். But she didn't know I left the house. அவங்களுக்கு தெரியவே இல்லை அது பாஸ்டர் வெளியாவுனாங்க. But she woke up, the whole bed was shaking. அவங்க எந்திரிக்கும் போது அந்த கட்டிலே ஆடிக்கொண்டிருந்தது. She thought to herself, she was angry. அவங்க ரொம்ப கோவமாக இருந்தாங்க. Why my husband jumping on the bed? ஏன் என் கணவர் இந்த கட்டில குதிச்சு கொண்டு இருக்கிறாருன்னு. Because why the whole thing shaking? ஏன் எல்லாமே ஆடிக்கொண்டு இருக்கிறதுன்னு. Then she came out of the room. அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் I wasn't there. பாஸ்டர் அங்க இல்ல வீட்ல. We had a fish tank. ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்தது. And the water was shaking அந்த தண்ணி வந்து அப்படி அசைத்து கொண்டிருந்தது. because of the earthquake. அந்த நிலநடுக்கத்தினால. We felt the tremor in Penang. நம்ம பினாங்ல கூட அந்த நடுநடுக்கத்தை நம்ம வந்து உணர்ந்தோம். So if you are on earth when the earth shakes, அப்ப பூமியில நம்ம இருக்கும்போது பூமி அசை ஆடிக்கொண்டு இருக்கும்போது everything will shake. எல்லாமே ஆடும். You also will feel shaking. உங்களுக்கும் வந்து நீங்களும் ஆடிக்கொண்டு தான் But இருப்பீங்க. if you are on an aeroplane, ஆனால் நீங்க ஏரோப்ளேன்ல போகும்போது you will never feel the shaking. நீங்க அந்த ஆட்ட கொண்டிருந்த வந்து நீங்க உணர மாட்டீங்க. But why did God say I'm shaking? ஏன் தேவன் சொல்றாரு நான் ஒரு அசையாடல் கொண்டு Because வரேன்? He wants to remove what that cannot stand the shaking. ஏன்னா என்னன்னு வந்துனா அதை தாங்க கொள்ள முடியாதோ அது எல்லாத்தையும் நீக்கி போடுறது. Let's look at what is the unshakable thing that God says. நம்ம பாப்போம் என்னென்ன காரியங்கள் அசையப்படாத காரியங்கள் You know, இருக்குதுன்னு. we have economic shake up nowadays. நம்ம இப்ப எக்கானமிலயும் ஆடிக்கொண்டு தான் இருக்கிறது. We have oil declining, oil prices are coming down. இப்ப ஆயில் பெட்ரோலோட விலையும் இறங்கி கொண்டு தான் இருக்கிறது. All the factory manufacturing slow down. எல்லா ஃபேக்டரிகளும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறது. You know, all the service industry like hotel, restaurant, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்களும் தாக்கப்பட்டதாக இருக்கிறது. aviation, aeroplane, there's no business. விமான கம்பெனிகளையும் அங்க அறவே ஒரு பிசினஸ் இல்லாம இருக்கிறது. There's a lot of unemployment. நிறைய பேருக்கு வேலை இல்லாம கூட இருக்கிறது. That's what is happening now. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. You know, it has affected the education. இது படிப்பு பிள்ளைங்களோட படிப்பை கூட பாதிப்புக்குள்ள கொண்டு வந்ததாக இருக்குது. You know, they say that
1.5 billion students worldwide are affected. சொல்லிக்கிறாங்க 1.5 பில்லியன் மாணவர்கள் இதனால ஒரு பாதிப்பு அடைகிறார்கள்னு. 165 countries affected. Students cannot go to school. 165 நாடுகள்ல மாணவர்கள்னால பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. UPSR and PT3 cancelled this year. UPSR பரீட்சையும் PT3 பரீட்சையும் இந்த வருஷம் தள்ளி போட்டதாக இருக்கிறது. SPM, STPM, பாஸ்டர் பிரதர் சார்ல்ஸ் தானே நம்மளோட டீச்சரு வாத்தியாரு. SPM, STPM போஸ்ட்போன் பண்ணியாச்சு. So education is affected badly. அதனால படிப்பு துறையில அங்க ரொம்ப வந்துனா பாதிப்பு அடையுது. What else is affected? இன்னும் என்னென்ன காரியங்கள் பாதிப்புக்குள்ள இருக்கிறது? Entertainment is affected. என்னன்னா வந்துனா சந்தோஷமாக வந்துனா பாடி இருக்கிறதுல ஆடி பாடுறதுல அதுவும் பாதிப்பாக்குள்ள இருக்கிறது. சினிமாக்கெல்லாம் போவே முடியாது இப்ப. We can't go to cinema. நம்ம வந்து படம் பார்க்கிறதுக்கு போகவே முடியாது இப்ப. ஸ்போர்ட்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. டோக்கியோட இந்த வருஷத்தோட டோக்கியோட ஒலிம்பிக் கூட போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. டெலிவிஷன், வீடியோ கேம், everything is affected. எல்லாமே பாதிப்புக்குள்ள இருக்கிறது. And then tourism is affected. டூரிசம் கூட வந்துனா ரொம்ப பாதிப்புக்குள்ள இருக்கிறது. And if you look at all over the world, உலக சுத்திலும் all the hotels no business. எல்லா ஹோட்டல்லையும் ஒரு பிசினஸ் கூட இல்லாம இருக்குது. Cruise liners all no business. கப்பல் வந்துனா சொகசு கப்பல் கூட அதுங்களுக்கு கூட வந்துனா பிசினஸ் இல்லாம Restaurants all closed down. ரெஸ்டாரன்ட்கள் வந்துனா மூடப்பட்டதாக இருக்கிறது. Everything is affected. எல்லாமே ஒரு பாதிப்புக்குள்ள தான் போகிறது. Religion is affected. மதமும் பாதிப்புக்குள்ள இருக்கிறது. பாருங்க நம்ம சர்ச்சில் எல்லாத்தையும் சர்ச் எல்லாம் நம்ம வந்து சர்ச்சுக்கு வரவே முடியல. வீட்டிலே இருந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தரோட வசனத்தை கேட்குறோம். சர்ச்செல்லாம் கோசமாக இருக்குது, மாஸ் கோசமாக இருக்குது, அந்த கோயிலெல்லாம் கோசமாக இருக்குது. ஸோ ரிலிஜியன் ஹஸ் பீன் அஃபெக்டட். அதனால மதங்கள் கூட பாதிப்புக்குள்ள. பாருங்க நம்ம வந்து எப்படி நம்ம ஆராதனை கொடுக்குறோம் கர்த்தருக்கு. நம்ம வந்து சர்ச்சில் ஆராதனை கொடுக்கும்போது அந்த விளக்கு, சவுண்ட் சிஸ்டம், LCD ப்ரொஜெக்டர் ரொம்பளோட இந்த மாதிரி காரியம்லாம் வச்சு தான் நம்ம ஆராதனை கொடுக்குறோம் கர்த்தருக்கு. ஆனால் பாருங்கள் இப்போ என்னாச்சு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. விளக்கு இல்லை, மைக்ரோஃபோன் கூட இல்லை, மியூசிக் எக்யூப்மெண்ட் ட்ரம்ஸ் கூட ஒன்றும் இல்லை. ஒரு கீத்தாரா ஒரு பியானோவோ அதை வச்சுக்கிட்டு தான் சில இடத்துல வந்து கீத்தார் கூட இல்லை, வெறும் கீத்தார். சில இடத்துல கீத்தார் ஒண்டியே வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம் கர்த்தர், அந்த ஆராதனை கொடுக்குறோம் கர்த்தருக்கு. பாருங்கள் இந்த ரிலீஜியஸ் aspect has been shaken. மத காரியங்களும் அதுவும் ஒரு அசையோடுக்குள்ள. What else has been shaken? என்னென்ன செல்லதுன்னா இன்னும் ஆற்றல் கூட. Science and health has been shaken. சயின்ஸும் ஹெல்த் கூட வந்துனா ஒரு பாதிப்பு. There are many hospitals, small hospitals are being closed. நிறைய மருத்துவமனைகள் வந்துனா மூடப்பட்டதாக Many இருக்குது. hospitals don't have business. நிறைய ஹாஸ்பிடல்ல வந்துனா பிசினஸ் இல்லாம இருக்குது. Government hospitals pack. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ அது வந்து நிறைய பேர் சென்று கூட இருக்காங்க. Many other areas affect personal income. நிறைய பேரோட அவங்களோட வருமானமும் பாதிப்புக்குள்ள இருக்குது. Affected badly. ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ள இருக்குது. Social impact. அவங்க சோஷியல் இம்பாக்ட். நம்ம வந்து ஒரு மாசமாச்சு நம்மள எல்லாம் பார்த்து சர்ச்சில் உங்களை எல்லாம் பார்த்து நம்மளுக்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை ரொம்ப நாளாக பார்க்கலன்னு. சரி பாருங்கள், நம்ம ஒரு மாதமாச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்து கை கொடுத்து ஒரு மாதமாச்சு. இதுதான் சோஷியல் இம்பேக்ட்னு சொல்லுவோம். சரி சில பேர் பாருங்கள் முடி கூட வெட்ட முடியல, முடியெலாம் வளர்ந்துக்கிட்டே வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில், ரொம்ப கஷ்டம். So there is shaking in all these areas. இது எல்லாமே இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு அசைவாடல். What are the areas that are being shaken? Let's see. இன்னும் பாப்போம் என்னென்ன காரியங்கள் இருக்கு. You know, mother nature has been impacted. பூமியும் ஒரு அசைவாடல் கூட இருக்குது. They say that the earth has become very quiet. ரொம்ப பேர் சொல்றாங்க பூமி ரொம்ப வந்துனா சத்தம் இல்லாம இருக்குது. Scientists say the earth is quiet. சயின்டிஸ்ட் சொல்றாங்க பூமி வந்து ஒரு சத்தம் இல்லாம இருக்குது, அமைதியா all இருக்குது. the train, all the bus, all the vehicles are not traveling. எல்லா வாகனங்களும் என்னமே சாலையில போகாம இருக்கனால. And because of that the whole earth is very quiet. அதனால பூமியே ரொம்ப சத்தம் இல்லாம அமைதியாக இருக்குது. There's less rumbling on the surface of the earth. அங்க வந்துனா சத்தம் குறைவாக மிக குறைவாக இருக்குது. And because of all the big ocean liners not sailing in the ocean, பெரிய பெரிய கப்பல் கடல்ல வந்து நம்ம மிதங்கி கொண்டு இல்லாமனால் the ocean has become very quiet. கடலும் ரொம்ப அமைதியாக இருக்குது. They say the ozone layer is slowly healing. பூமியை சுத்தி இருக்கிற லேயர் கூட அது வந்து இப்ப நல்லா சரியாக நிலையாக இருக்கிறது. The whole world is being affected. பூமி சுத்தி எல்லாமே ஒரு பாதிப்பு. Everywhere is being shaken. எல்லாமே ஒரு அசைவுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. We cannot help it.
நம்ம இதை வந்து நான் எதுவுமே செய்ய முடியாது But what is நம்மளால. God saying? ஆனாலும் தேவன் இந்த காரியத்தை குறித்து என்ன There is சொல்கிறார்? something that surely cannot shake. நிச்சயமாக சில காரியங்கள் இருக்குது அசைக்கவே முடியாத Because காரியங்கள். God say, once again I will shake. ஏன்னா தேவன் சொல்றாரு நான் மறுபடியும் ஒரு அசைவாடலுக்குள்ள கொண்டு வருவேன். What is the reason he shake one more time? ஏன்னா அவர் வந்து திருப்பியும் ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வருவேன். Because there will be some things that cannot be shaken. ஏன்னா சில காரியங்கள் அசைக்கப்பட முடியாத காரியங்கள் உண்டு. So let's see, what is it that cannot be shaken? பாப்போம் என்னென்ன காரியங்கள் வந்து அசைக்கப்பட முடியாம The இருக்கு. unshakables are this. இதுதான் வந்து அசைக்க முடியாத காரியங்கள். In the book of Haggai chapter 2 verse 7. ஆகாய் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் வசனம் 7ல It says, the unshakable things are the temple and the desire of the nation. அசைக்க முடியாத காரியங்கள் என்னன்னா தேவனோட ஆலயமும் ஜனங்களோட விருப்பம் தான். So what is the temple today? இந்த ஆலயம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? Those days that the temple and the Holy Spirit, the presence of God was over the temple. அந்த காலத்துல தேவனோட ஆலயத்துல வந்துனா தேவனோட பிரசன்னம் வந்துனா அதை மூடிக்கொண்டு இருக்கும். But today, ஆனாலும் இன்னைக்கு Bible say we are the temple of the Holy Spirit. பைபிள்ல போட்டிருக்கிறது நம்ம தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம்னு. In 1 Corinthians chapter 6, we are the temple. 1 கொரிந்தியன் 6வது அதிகாரத்துல போட்டிருக்கு நம்ம தான் அந்த ஆலயம்னு. See, those days in the temple, the presence of God was over the temple. அந்த காலத்துல தேவ ஆலயத்து மேல பரிசுத்த ஆவி அவர் வந்து மூடிக்கொண்டு இருப்பார். But we are the temple. The Holy Spirit is now inside us. நம்ம தேவ ஆலயமா இருக்கனால பரிசுத்த ஆவி நம்மக்குள்ள ஜீவிக்கிறார். This temple cannot be shaken. இந்த ஆலயம் அசைக்கப்பட முடியாத ஒரு ஆலயமாக And this is what God is saying. இதுதான் தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார். Now if you read it in English, let's look at the Haggai again, chapter 2 verse 7. நம்ம ஆங்கிலத்துல பாப்போம். It says, the unshakable thing is the temple and the desire of the nation. தமிழ்ல நான் படிக்கிறேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். And if you read it in English, it will say that God's presence was over the temple. இங்க வந்து நம்ம ஆங்கிலத்துல படிச்சு சொல்லும்போது பார்க்கும்போது தேவனோட பிரசன்னம் இந்த ஆலயத்தை மூடிக்கொண்டு இருந்தது. And it will lead people to the desire of the nation. அப்ப ஜனங்கள் விரும்புற ஒருத்தரை அது வந்து அவங்க கூட See, கொண்டு the போகும். desire of the nation is not the wealth, it's not all the comfort. The desire of the nation is one more name of Jesus Christ. இது ஜனங்கள் ஜாதிகள் விரும்பும் காரியம் வந்துனா அது வந்துனா பூமிக்குரிய காரியங்கள் இல்ல, அது வந்துனா இயேசுவோட இன்னொரு பேரை குறித்து See, இருக்கிறது. there are many images of Jesus even in the Old Testament. பழைய ஏற்பாட்டுல கூட நிறைய அடையாளம் இயேசு குறித்து இருக்கிறது. So Jesus manifested himself many times in the Old Testament. பழைய ஏற்பாட்டுல நிறைய நேரத்துல இயேசு அவங்களிடம் அவர் வெளிப்படுத்தினார். Like Daniel and the three friends when they were thrown in the fiery furnace. தானியேலும் அவரோட 3 நண்பர்களும் அந்த நெருப்புக்குள்ள தூக்கி போடும்போது Those who were looking from outside, they could see that the fourth person is the image was like a son of God. வெளியேந்து பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த நெருப்பை அங்க ஒரு 4வது நபர் இருந்தாரு, அவரோட அடையாளம் தேவகுமாரன் போல இருந்தது. So the desire of the nation is what God is trying to bring our attention to. ஜாதிகள் விரும்பும் காரியம் அதுதான் தேவனை நம்மள நோக்கி கொண்டு வர And that is பார்க்கிறார். the name of Jesus. அதுதான் இயேசுவோட இன்னொரு பெயர். You see, when the people know that there's one thing cannot be shaken. ஜனங்களுக்கு தெரிஞ்சு அறிஞ்சு கொள்ளும் போது இன்னொரு காரியம் அசைக்கப்பட முடியாத ஒரு காரியம் இருக்கும் It's போது your desire for Jesus. அதுதான் உங்களோட விருப்பம் இயேசுவை குறித்து. And you are the temple that cannot be shaken. நீங்கள் தான் அந்த ஆலயம், அந்த அசைக்கப்பட முடியாத ஆலயமாக இருக்கிறீங்க. In the Old Testament there were temples came and destroyed, built and destroyed. பழைய ஏற்பாட்டுல நிறைய ஆலயங்கள் கட்டப்பட்டது, உடைக்கப்பட்டது, கட்டப்பட்டது, உடைக்கப்பட்டது. But now there's an unshakable temple. ஆனாலும் இன்னைக்கு ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு ஆலயம் நீங்க இருக்கு. தான் அது. You are the person. ஆமென். நீங்க தான் அது. So now that the Holy Spirit live inside of you. இப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள ஜீவிக்கின்றார். And how does that happen? அது எப்படி நடந்து கொள்ளுகிறது? When we desire Jesus more and more. நம்ம இயேசுவை இன்னும் விரும்பும் போது அப்பொழுதுதான் நடக்கும். It says that this will lead people to the desire of the nations. ஜனங்களை இது வந்து அவங்க விரும்பும் காரியத்தையிடம் வெளிப்படுத்தும்னு. So one thing that cannot be shaken is you. ஒரு காரியம் அசைக்கப்பட முடியாத ஒரு காரியம் அது நீங்கள் தான். Amen.
ஆமென். and our desire for the Lord. நம்ம தேவனோட விருப்பத்தோட Let's see what else God said to us that is unshakable. இன்னொரு காரியம் நம்ம பார்ப்போம். என்ன In அசைக்கப்பட முடியாத Hebrews காரியம்? chapter 12 verse 28, ஹீப்ரூர் 12வது அதிகாரம் வசனம் 28ல Bible போட்டிருக்கிறது. says God has given us a kingdom that is unshakable. பைபிள்ல போட்டிருக்கிறது தேவன் நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, அது அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. You see, God has given us a kingdom. தேவன் நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். And Bible says that we have received a kingdom. அது பைபிள்ல போட்டிருக்கிறது நம்ம இந்த ராஜ்யத்தை நம்ம பெற்று கொண்டிருக்கோம்னு. See, the word receive is very interesting. பெற்று கொண்டிருக்கோம்னா அது ரொம்ப அழகான ஒரு வசனமா இருக்குது Because வார்த்தை. the word receive means பெற்று கொண்டிருக்கோம்னா receiving an inheritance. அது ஒரு நம்மளுக்கு கொடுத்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் போல அது. So, now you know an inheritance is something that you is given to you when you are related to somebody who is rich maybe. இந்த கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து நம்மளுக்கு எப்படின்னா அது நம்மளுக்கு வாரிசாக நம்மளுக்கு கொடுத்தது வந்து எப்படின்னா ஒரு பெரிய பணக்காரர்கள் நம்மளுக்கு அந்த ஒரு வாரிசாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த So, சொத்தை. Jesus, Paul said in Romans 8:17, we are the heirs of Christ. பவுல் சொல்லியிருக்காரு வந்துன்னா ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 17ல நம்ம எல்லாமே இயேசுவோட வாரிசுன்னு. So, when we are his waris or his heir, நம்ம அவரோட வாரிசாக இருக்கும்போது whatever he has, we have. அவருக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கும் சொந்தமான காரியமாக Whatever இருக்கிறது. belongs to him, belongs to us. அவருக்கு சொந்தமான காரியங்கள் நம்மளுக்கும் சொந்தமாக இருக்கிறது. See, that's what an heir will possess. இதுதான் ஒரு வாரிசுக்கு சொந்தமாக இருக்கிற So, காரியங்கள். God say, we have received a kingdom. தேவன் சொல்கிறார் நம்ம ஒரு ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். First, the word receive means in the original language it is in present tense, means it's an ongoing. You receive, doesn't end. You keep on receiving, you keep on receiving. இந்த பெற்றுக் கொண்டிருக்கிறோமோட அர்த்தமே என்னன்னா நம்ம அதை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பெற்றுக்கொண்டுகிட்டே இருக்கோம்னு. You see, when the coronavirus hit, a lot of things stop. கொரோனா வைரஸ் தாக்கும் போது நிறைய காரம் நிக்கப்பட்டதாக இருந்தது. Income stop. அவங்களோட வருமானம் Business நிக்கப்பட்டது. stop. பிசினஸ் அவங்க செய்த தொழில்கள் Economy நிக்கப்பட்டது. stop. எக்கனாமியும் ஸ்டாப் ஆகிறது. Everything stop. எல்லாமே நிப்பாட்டி கொண்டு But God இருந்தது. say, தேவன் சொன்னார் you receive an inheritance நீங்கள் வந்துனா ஒரு பொக்கிஷத்தை and you பெற்றுக்கொள்வீர்கள். receive. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And you receive. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You keep on receiving. நீங்கள் தொடர்ந்து No பெற்றுக்கொள்வீர்கள். matter what happens around, என்ன உங்களை சுத்தி நடந்தாலும், no matter whatever is shaking around you, என்ன அசைவாடி இருந்த கொண்டாலும் you உங்களை are able to சுத்தி receive நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கள். unendingly. நீங்கள் முடியாத ஒரு காரியமாக நீங்க It's like you're on a பெற்றுக்கொள்வீர்கள். constant cycle. அது வந்து நான் சுத்தி உங்களை சுத்தி வருகிறோம். You know, constant cycle is like a washing machine that doesn't stop. அது எப்படி இருக்கும்னா ஒரு வாஷிங் மிஷின் துணி துவைக்கும் போல அது நிக்காம தொடர்ந்து சுத்தி Keep on கொண்டு இருக்கும். cleaning, keep on cleaning. அது சுத்தப்படுத்தி It's தொடர்ந்து like கொண்டு இருக்கும். it's an unstoppable ATM machine. Keep on dispensing, keep on dispensing. அது நிப்பாட்ட முடியாம உள்ள ஒரு ஏடிஎம் மெஷின் போல அது பணத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். So this is the picture God wants you to see. இதுதான் தேவன் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கின்றார். That he's telling you that we have received something that cannot be stopped. அவர் உங்கள்ட்ட சொல்கிறார் நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க, அந்த காரியம் அது நிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும்னு. And God say that we have received an inheritance. தேவன் சொல்கிறார் நீங்கள் ஒரு பொக்கிஷத்தை Let's look at the screen. பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு. You know that we have received an act of bestowing an inheritance to us. நம்ம எப்படின்னா ஒரு வாரிசு போல நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். But God also said, what did we receive? An inheritance which is a kingdom. நம்ம என்ன பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம்னா ஒரு ராஜ்யத்தை நம்ம See, a பெற்றுக்கொண்டிருக்கிறோம். kingdom is a territory ஒரு ராஜ்யம் வந்துனா அது ஒரு சுத்து வட்டாரம் அது. or a group of people அல்லாட்டி ஒரு ஜனங்கள் மக்கள் அது. ruled by the king. ஒரு ராஜா ஆளுகிற ஜனங்களாக. It is ruled by the king. அது ஒரு ராஜா அரசல் வந்துனா So, அவர் அரசர் கொண்டிருக்கிறார். God not only give us a kingdom. தேவன் நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தொண்டி கொடுக்கவில்லை. A kingdom, sure, God king. ஒரு ராஜ்யத்துல நிச்சயமாக ராஜா இருப்பார். No kingdom without a king. ராஜா இல்லாத ஒரு ராஜ்யம் இல்லை. So we have a king. அதனால நம்மளுக்கும் ராஜா உண்டு. And who is the king? யார் நம்ம ராஜா? Jesus. இயேசுதான் அவர். So the kingdom cannot be shaken. அதனால இந்த ராஜ்யம் அசைக்கப்பட முடியாத Why did ராஜ்யமாக the Bible இருக்கிறது. say we have a kingdom that cannot be shaken? ஏன் பைபிள்ல சொல்லுகிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது அது அசைக்கப்பட முடியாத ராஜ்யம்? Because
Our inheritance is unshakable. ஏன்னா நம்மளோட பொக்கிஷமும் அசைக்கப்பட முடியாத ஒரு பொக்கிஷமாக Our king இருக்கிறது. is unshakable. நம்ம ராஜா அசைக்கப்பட முடியாத ராஜாவா But if you இருக்கிறார். have inheritance from this world, அப்ப நீங்க உங்களுக்கு அந்த பொக்கிஷம் இருக்கும்போது, if it is from this world, அப்படி இந்த உலகத்துல இருந்து வர பொக்கிஷமா இருந்தா you will lose it. அது நிச்சயமாக நீங்க இழந்து You போவீங்க. can spend it. அதை நீங்கள் செலவு பண்ணி முடிச்சிடுவீங்க. Robbers can steal it. திருடர்கள் கொள்ளடித்து போக முடியும். But ours is unshakable. நம்மளோட அசைக்கப்பட முடியாத காரியமாக இருக்கிறது. It's because coming from God. ஏன்னா அது தேவன்கிட்ட இருந்து வருகிற காரியமாக இருக்கிறது. So what should we do now? அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் இப்போ? So what should be our focus? நம்மளோட கவனம் இப்போ என்னவாக இருக்க So வேண்டும்? let's look at the screen. What should be our focus now? நம்மளோட கவனம் இப்போ என்னவாக இருக்க In the வேண்டும்? middle of the shaking, what should we do? அந்த அசைவு நடக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? Our focus must be God. நம்மளோட கவனம் தேவனை குறித்து இருக்க வேண்டும். See, that's why verse 29 say, our God is a consuming fire. அதனால தான் 29வது வசனம் சொல்கிறது, நம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார்னு. So, you see, when the shaking is taking place, அப்பொழுது இந்த அசைவாடு நடந்து கொண்டு இருக்கும்போது it's easy to focus on things that we want to hold on to. நம்ம கட்டி பிடித்து இருக்கிற காரியங்களுக்குள்ள நம்ம கவனம் எப்பொழுதுமே போவோம். Because காசு, பணம், வீடு, காடி இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியும். இதுதான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு ஒரு வேலை இதெல்லாம் தேவை தான். நெசமா நான் சொல்கிறேன், தேவை இல்லைன்னு சொல்லலை, தேவை தான். ஆனால் நம்ம மனுஷனோட ஃபேத், ஐ மீன் ஹியூமன் ஃபேத், விஸ்வாசத்தில் வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம், எப்படி நம்ம சிந்தனை, எப்படி ஓடும் நம்ம சிந்தனை, இதெல்லாம் தேவை, இதுதான் ரொம்ப தேவை. அப்போ பாருங்கள், நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம என்ன ரொம்ப பார்க்குறோம்னா, இந்த மாதிரியான காரியம், உலகத்தில் உள்ள காரியம், உலகத்தில் உள்ள காசு, பணம், வீடு, காடி, வேலை, இதான் நம்ம பார்க்குறோம், ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் இந்த காரியம்லாம் God can easily shake it. இது எல்லாமே தேவன் வந்து ரொம்ப சுலபமாக But so in the shaking, what must you focus? இந்த அசைவாடல நடக்கும்போது நீங்க என்னத்தை கவனத்துக்கு When the கொடுக்க வேண்டும்? Titanic was sinking, டைட்டானிக் வந்து கடல்ல முழுகி கொண்டு இருக்கும்போது can the $3 million save the people? அந்த 3 மில்லியன் வந்து ஜனங்களை காப்பாற்ற முடியுமா? Why did the millionaire, the only millionaire who survived out of the 11 millionaires, 11 கோடீஸ்வரர்ல ஒரே ஒரு கோடீஸ்வரர் தப்பித்தவர் வந்து, why did he say, I took 3 oranges and jumped out of the ship? ஏன்னா அவர் சொன்னார், நான் 3 ஆரஞ்சு ஒண்டி தான் நான் எடுத்துக்கொண்டு கடல்ல குதிச்சு கொண்டு. Because if you are surviving in the ocean, ஏன்னா நீங்க கடல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கணும்னா you cannot eat the money lah. நீங்க பணத்தை சாப்பிட முடியாது. You cannot eat the gold. நீங்க வந்து பவுனை நீங்க சாப்பிட முடியாது. ஆரஞ்சு சாப்பிடலாம். Because that can help you to survive. அது உங்களுக்கு ஜீவிக்கிறதுக்கு சுலபமாக See, இருக்கும். the rich man before he jumped the ocean, from the Titanic, அந்த பணக்காரர் வந்து டைட்டானிக்ல இருந்து குதிக்காததுக்கு முன்ன காசெல்லாம் பார்த்துருப்பாரு. இவ்வளோ காசு, 3 லட்சமா 3 கோடி அவ்வளோ காசு. அப்போ 3 ஆரஞ்சு இருந்திருக்கு. எதை எடுத்து பாஞ்சிருக்காரு தண்ணி உள்ளுக்கு? அந்த 3 ஆரஞ்சை நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஏன் கொஞ்சம் காசை பாக்கெட்டில் போட்டுட்டு பாஞ்சிருக்கலாமே அப்படி நினைக்கிறோம். அவர் பாருங்க, அந்த ஆரஞ்சு எடுத்துகிட்டு தண்ணியில் பாஞ்சிட்டாரு. அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த காசுலாம், இந்த காசு நம்மளுக்கு, காசை நம்ம சாப்பிட முடியாது பாருங்கள், அந்த ஆரஞ்சை சாப்பிடலாம். ஸோ காட் இஸ் டீச்சிங் அஸ், there are some things in life that will be shaken. கர்த்தர் நம்மள்ட்ட கற்றுக்கொண்டு கொள்கிறார். சில காரியங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில, அது நிச்சயமாக அசைக்கப்பட முடியும். But what cannot be shaken? அதனால என்ன அசைக்கப்பட You முடியாது? cannot be shaken. நீங்கள் அசைக்கப்பட Your முடியாது. desire for Christ cannot be shaken. உங்களோட தேவன் வந்து இயேசு மேல இருக்கிற விருப்பம் அது அசைக்க முடியாது. God has given you inheritance. தேவன் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை God கொடுத்திருக்கிறார். has given you, a kingdom. தேவன் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். And we are living in the kingdom. அந்த ராஜ்யத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு And வருகிறோம். the king of the kingdom is Jesus. அந்த ராஜ்யத்தோட ராஜா அவர் இயேசு. God said this cannot be shaken. இது தான் அசைக்கப்பட And முடியாத that's why தேவன் God சொல்கிறார். said you focus. அதனால தான் தேவன் சொல்கிறார், இதத்தை நீங்கள் கவனம் And the கொள்ளுங்கள். focus is God. கவனம் என்ன செய்ய வேண்டும்னா அது இயேசு, நம்ம கர்த்தர், நம்ம தேவன் ஒண்டிதான். You must focus to him. தேவன் ஒண்டிதான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். How is God portrayed in this passage? தேவன் எப்படி இந்த வசனத்துல வந்து அவர் ஒரு அடையாளமாக இருக்கிறார்? He's a consuming fire. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பட்சிக்கிற அக்கினி. ஆமென். பட்சிக்கிற அக்கினி. பாருங்க, ரொம்ப பேர் இதை படிக்கும்போது இந்த வசனத்தை அவரு பட்சிக்கிற அக்கினின்னு படிச்சுட்டு அப்பா பயந்துருவாங்க, அப்படியே பயந்துருவாங்க. ஓ, அவரு நம்மள எல்லாம் he is going to burn all of us up. நம்ம எல்லாமே நெருப்புல பத்தி கொள்ள போறாருன்னு பாருங்க, we must read the full context of the passage. நம்ம இந்த அதிகாரம் முழுதாக நம்ம படிக்க வேண்டும். இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு we cannot understand God.
இங்கேயும் அங்கேயும் படிச்சுட்டு நம்ம தேவனை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. You know, if one day you wake up, your husband's so angry, நீங்க ஒரு நாள் எந்திரிச்சு கொண்டு உங்க கணவர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கிறாரு. will you live all your life thinking your husband is an angry man? நீங்க உங்க வாழ்க்கை பூரா நீங்க வந்து வாழ்ந்து கொள்வீங்களா உங்களோட கணவர் ரொம்ப கோவக்காரர்னு? எவ்வளோ தடவை உங்களுக்கு கீதார் எடுத்து பாட்டு படிச்சிருப்பாரு, நல்லா நல்லா வந்து ஜாமான் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, ஹாலிடேக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. நீங்கள் ஏன் ஒரு தடவை அவர் ஆத்திரத்தை பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளோட புருஷன் வந்து ரொம்ப ஆத்திரப்பட்டவர் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு தடவை ஆத்திரப்பட்டார். ஏன் அந்த மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவரை பற்றி நினைக்கும் போது ஒரு ஆத்திரப்பட்டவர் அதே மாதிரி நினைக்கிறீங்க. கர்த்தர் இதில் காட்டுறாரு, அவர் வந்து he is a consuming fire. அவர் பச்சிக்கிற அக்னின்னு. But what does he mean by that? அதனால இது என்ன அர்த்தம் அது? See, here God is talking about there are many things will be shaken. இங்க வந்து தேவன் என்ன சொல்கிறார்னா நிறைய காரியங்கள் வந்து அசைக்கப்பட முடியும்னு. But there are some things cannot be shaken. ஆனாலும் சில காரியங்கள் அசைக்கப்பட முடியாம இருக்கிறது. Because this is the nature of God. He wants to take away, burn away some things that we shouldn't focus on for our life. இதுதான் தேவனோட தன்மை. அவரு சில காரியத்தை எரித்து கொள்ள போறார். எது நம்ம கவனம் செலுத்த தேவையில்லையோ நம்ம வாழ்க்கையில அதை அவர் எரித்து கொள்ள போறார். Now you remember this passage was written to the Jewish believers. இது இந்த வசனங்கள் வந்துனா விசுவாசிக்கும் யூதர்களுக்கு எழுதப்பட்ட வசனமாக. Last time they were not Christians. அப்போ முன்ன ஒரு காலத்துல அவங்க கிறிஸ்தவர்களாக இல்ல. They were stuck in the law system of Moses. அவங்க மோசேயோட கட்டளைகள்ல வந்துனா சிக்கி கொண்டிருந்தார்கள். So they know that every time they bring an offering, a lamb they bring to God. அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும்போது தேவனிடம் And they will give it to the priests. அவங்க வந்துனா அந்த ஆசாரியர்கிட்ட கொடுப்பாங்க. See, they know what is a fire. அவங்களுக்கு தெரியும் அக்னினா எப்படி இருக்கும். When they take the priest will take the lamb and put it on the altar after killing it. அந்த ஆசாரியர் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை சாவடித்து அந்த ஆல்டர்ல போடும்போது and sacrifice as burnt offering. அது வந்துனா எரிச்சு கொண்டு அது ஒரு காணிக்கையாக ஒரு பலியாக கொடுப்பாங்க. Now let's talk about the fire. வாங்க இந்த அக்னியை பத்தி நம்ம The பேசுவோம். fire is bad for the lamb. அந்த அக்னி வந்துனா அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்துனா ரொம்ப ஆபத்தாக இருந்தது. But it's good for us. ஆனாலும் நம்மளுக்கு நன்மையாக இருந்தது. Why? ஏன்? Because the lamb died. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டி மரித்தது. And our sins are forgiven. நம்மளோட பாவம் மன்னிக்கப்பட்டது. He took the blame. அவரு எல்லா காரியத்தையும் அவர் ஏத்துக்கொண்டார். He burned all of it up. அவர் எல்லாத்தையும் பத்தி எரிச்சு கொண்டார். So that our life will not be judged by God. அப்பதான் தேவன் நம்மள நியாய தீர்க்க மாட்டார். This is how it was done in the Old Testament. இதேதான் பழைய ஏற்பாட்டிலும் நடந்தது. Now will you say the fire is bad? நீங்க சொல்வீங்களா அந்த அக்னி வந்துனா ரொம்ப நன்மை இல்லாததுன்னு? It's bad for the lamb. அந்த ஆட்டுக்குட்டிக்கு நன்மை இல்லாம இருந்தது. But it's good for us. ஆனா நம்மளுக்கு நன்மையாக இருக்கிறது. சில பேர் தண்ணி குளிக்கிறது இந்த ஸ்விம்மிங் பூலா கடலுக்கா போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப பயப்படுவேன். நான் கூட முன்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது தண்ணிக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா பயம் சில நேரத்தில் இந்த முழுங்கிருவோமா அப்படி நினப்பு இருக்கும், பயந்துருவோம் போகிறதுக்கு தண்ணிக்கிட்ட. அப்போ பாருங்கள், நம்ம வந்து தண்ணிக்கு பயந்தாலும் சில நேரத்தில் நம்ம ஃபிஷ்ஷிங் போவோம்ல, மீன் பிடிக்க போவோம்ல, அது வந்து ஒரு ஹாபியாக இருக்கும். ஏன் போகிறோம் அந்த தண்ணிக்கிட்ட? அது ஃபிஷ்ஷிங்கு. தண்ணிக்கிட்ட அங்கே தான் எப்படி மீன் பிடிக்கிறது? நிலத்தில் மீன் பிடிக்க முடியாது பாருங்க, தண்ணிக்கிட்ட தான் போகணும். நம்மளுக்கு பயம் இருந்தாலும் கிட்ட போவோம், பயம் இருந்தாலும் தண்ணி குடிக்கிறோம். நெசமாவா இல்லையா? அதே பாருங்க, நம்ம நினைக்க முடியாது ஓ கர்த்தர் வந்து எப்படி பச்சிக்கிற அக்கினி அப்படி நினச்சிட்டு அவர் நீங்கள் அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப பயங்கரமான ரொம்ப கெட்டவர் அப்படி நீங்கள் பார்க்க முடியாது. See, the fire is good for us. அக்னி நம்மளுக்கு நன்மையாக இருக்கிறது. Even though I'm scared to go near the water, நான் தண்ணியிடம் நெருங்கிறதுக்கு பயந்தாலும் I drink water. அதான் தண்ணியை நான் குடிக்கிறேன். I go fishing near the water. மீன் பிடிக்கிறதுக்கும் தண்ணி கிட்ட தான் நான் செல்கிறேன். சரி பாருங்க, நீங்கள் காலையில் நான் வராதுக்கு முன்னே சொல்லுவார், சட்டை எல்லாம் அயன் போட்டிருக்கேன். அப்போ சார்ல்ஸும் அப்படி தான் அயன் போட்டிருப்பாரு. பாருங்க, நம்ம நினைக்கிறோமா அந்த அயனை தட்டி விட்டுட்டு, ஸ்திரீக்காவை தட்டி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த சட்டை மேலே அப்படியே என்னது ஸ்திரீ போடுவீங்க சமம் இல்லையா? பாருங்கள், திடீர்னு அந்த சூடு வராட்டி எப்படி இருக்கும்? நான் முன்ன நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு நினப்பு இருக்குது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கோட அயன்லாம் இல்லை, அந்த கறிக்கட்டையை போட்டு உள்ளுக்கு நினைப்பு இருக்கா நீங்களாம்? இப்போ நீங்கள் அந்த மாதிரியான அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களோட வயசு 50க்கு மேலே இருக்கும்.
அப்படி தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்மளுக்கு மேலே கீழே அவங்க வாய்ஸு முன்ன அப்படி தான் நம்ம வந்து அயன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், திடீர்னு அந்த நேரத்தில் அந்த சூடு இல்லாட்டி எப்படி இருக்கும்? சூடு இல்லாட்டி நான் இந்த மாதிரி நல்லா இருப்பேன்னா சொல்லுவார், சட்டெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சூடு என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த ரிங்கிள்ஸ், அந்த சுருக்கம் எல்லாம் எடுத்துரும். அந்த சூடு வந்து சுருக்கத்தெல்லாம் எடுத்துரும். நீங்கள் சொல்ல முடியுமா அந்த சூடு நல்லதில்லை, ரொம்ப கெட்டது, நம்மளுக்கெல்லாம் சூடு? உங்களுக்கு நல்லது, ஆனால் அந்த சட்டைக்கு நல்லது இல்லை. அந்த சட்டை பேசுனுச்சுன்னா அந்த நீங்களோட ப்ளவுஸ் வந்து பேசுனுச்சுன்னா சொல்லிடுறோம், ஐயோ ஏன் இந்த சூடு ரொம்ப நல்லதில்லை நம்மளுக்குன்னு. ஆனால் நீங்கள் அந்த சட்டையை போடும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த சூடு நம்மளுக்கு நல்லா வேலை கொடுத்துருச்சு பாருங்கள், நல்லா இருக்கிறோம், ஹென்சமாக இருக்கிறோம் பாருங்கள். யூ கேனாட் லுக் அட் காட் consuming fire meaning he's bad. நீங்க பார்க்க முடியாது தேவன் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறது வந்து ஒரு நன்மை இல்லாத ஒரு காரியமாக. Because he's helping you. ஏன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். If he's not a consuming fire, we are in trouble. அப்படி ஒண்டி அவர் ஒரு பச்சிக்கிற அக்னியா இல்லனா நம்ம எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட போறோம். He cannot burn up Jesus on the cross. அவர் இயேசுவை அந்த சிலுவையில வந்துனா எரிச்சு கொள்ள முடியாது. Yeah, because the Bible says the wrath of God came upon Jesus. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கிறது தேவனோட கோபம் இயேசு மேல விழுந்தது. The fire was bad for Jesus. நீங்க பாருங்க, இயேசுக்கு அந்த அக்கினி நன்மை இல்லாம இருந்தது. Good for us. ஆனால நம்மளுக்கு நன்மையாக இருந்தது. So God is removing what is not good. தேவன் என்ன செய்றாருன்னா எது நன்மையில்ல நன்மை இல்லாததை எல்லாமே நீக்கி போடுகிறார். So that he brings what is needful for you. அப்பொழுது உங்களுக்கு தேவையானதை அவர் கொண்டு வருகிறார். How we see God wrongly. எவ்வளவு நம்ம தேவனை தப்பாக நம்ம பார்க்கின்றோம். And we look at him like he is really cannot go near to him. நம்ம பார்க்கிறது அவர்கிட்ட நெருங்கவே முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம பார்க்கிறோம். But what should be our second and the final focus? நம்மளோட கவனம், இரண்டாவது கவனம், கடைசி கவனம் என்ன? Let's see what the scripture says. First we focus is God. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது தேவனாக. The second focus is our faith. இரண்டாவது வந்து நம்மளோட விசுவாசத்தை நம்ம பார்க்க How வேண்டும். should our faith be practiced? நம்மளோட விசுவாசம் எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு வர The வேண்டும்? Bible says that in verse 28, வசனம் 28ல போட்டிருக்கிறது, it says let us have grace. நம்ம எல்லாரும் கிருபை நிறைந்தவர்களாக இருப்போம். With grace serve God. கிருபை நிறைந்து நம்ம அவரை சேவை செய்வோம்னு. பாருங்க, கிருபை வந்து ரொம்ப முக்கியமான காரியம். கிருபை இல்லாட்டி நம்ம கர்த்தருக்கு வந்து ஊழியம் செய்ய முடியாது. We cannot serve him. அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. Because கிருபை தான் நம்மளுக்கு வந்து பலம் கொடுக்கும் நம்ம கர்த்தருக்கு கிருபை ஊழியம் செய்யறதுக்கு. ஆமென். So our faith focus must be on the grace that God has given us. நம்மளோட விசுவாச கவனம் என்ன இருக்க வேண்டும்னா தேவன் நமக்கு கொடுத்த கிருபையாக இருக்க வேண்டும். And what is the grace? What does the grace allow us to do? அந்த கிருபை நம்மள என்ன செய்யறதுக்கு நம்மள தூண்டுகிறது? If you read verse 28, 28வது வசனம் நம்ம பார்க்கும்போது, let's look at the slide again. It says, let us have grace by which we may serve God acceptably with reverence and godly fear. நம்ம பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் நம்ம தேவனை நம்ம கிருபை நிறைந்து அவருக்கு நம்ம ஊழியம் செய்வோம்னு நம்ம போட்டிருக்கிறது. And the way we serve God is like this. தேவனை நம்ம ஊழியம் செய்யறது இப்படியாக இருக்க The வேண்டும். best way we can serve him இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். தரமான is by worshiping him. அவரை ஆராதனை மூலமாக. Because Bible says in John chapter 4, யோவான் 4வது அதிகாரத்துல பைபிள் சொல்கிறது, Jesus told the Samaritan woman. சமாரித்தன் பெண்ணு கிட்ட சொல்கிறார். அந்த சமாரித்தன் பெண்ணு சொன்னாங்க, நம்ம சமாரித்தன் ஆளுங்க வந்து இந்த மலை கிரிசிம் மலையில் அங்கே தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் வந்து யூதர் ஜூவிஷ் யூதர், நீங்கள் வந்து எருசலமில் ஜெபம் பண்ணுவீங்க கர்த்தருக்கு. எது ரொம்ப முக்கியம் அப்படி கேட்டிருக்காரு. அவங்க கேட்டிருக்காங்க, அந்த பெண்ணு சமாரித்தன் பெண்ணு கேட்டிருக்காங்க இயேசுட்ட. இயேசு சொன்னிருக்காரு அந்த மாதிரி, நோ இட்ஸ் நாட் மவுண்ட் கிரிசிம் ஆர் ஜெருசலம், பட் காட் இஸ் லுக்கிங் ஃபார் வர்ஷிப்பர்ஸ் who will worship in spirit and truth. இயேசு சொன்னார் அந்த பெண்ணிடம், அந்த மவுண்ட் கிரிசான் ஜெருசலம் அல்ல, தேவன் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்னா அவர் உண்மையாக ஆராதிக்க செய்யும் ஜனங்களை தான். God is not looking for worship. தேவன் ஒரு ஆராதனையை தேடியவில்லை, He is looking for worshippers. அவர் ஆராதனை செய்கிறவரை தேடிக்கொண்டிருக்கிறார். That's why Haggai talk about a temple. அதான் ஆகாய் வந்து ஒரு ஆலயத்தை பத்தி பேசிக்கொண்டார். A temple where the Holy Spirit resides in you. அந்த ஆலயத்துல பரிசுத்த ஆவி And the அவர் வாழ்ந்து worship that we கொண்டிருக்கிறார். bring to God ஆராதனையை நம்ம தேவனிடம் செலுத்தும்போது cannot be shaken. அது அசைக்கப்பட முடியாத That's how we ஆராதனை. serve God. இதுதான் நம்ம தேவனை ஊழியம் செய்கிறது. Outside so many things are shaking. வெளிய நிறைய காரியங்கள் வந்து அசைக்கப்பட்டு இருக்கிறது. What should you be focused? நீங்க என்னத்தை கவனம் செய்ய வேண்டும்? A God who is a consuming fire. ஒரு தேவன் அக்னியாக பச்சிக்கிற அக்னியாக இருக்கிற தேவனை. But
But He's good God. ஆனாலும் ஒரு நன்மைதான தேவன் அவரு. He's burning things that are not necessary. அவர் என்னத்தை எரிச்சு கொண்டிருக்கிறார்னா தேவையில்லாத காரியங்களை ஒண்டிதான். So that what cannot be shaken is what is needful for us. அப்ப என்னத்தை வந்துனா அசைக்க முடியாம இருக்குதோ அது நம்மளுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. And the best is that we serve this God. தரமான காரியம் நம் தேவனை ஊழியம் செய்கிறோம். I want to challenge you. நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கின்றேன் இன்னைக்கு. This time that we will learn to worship Him. இந்த நாள்ல நம்ம வந்துனா அவர் ஆராதனை செய்யறதுக்கு கத்துக்கொள்வோம். You remember David was in the cave. தாவீது வந்துனா ஒரு குகைக்குள்ள இருந்தார். And he wrote in the cave, he wrote Psalms 57. அந்த குகையில தான் அவர் சங்கீதம் 57 எழுதி And கொண்டார். Psalm 142. 142வது சங்கீதத்தையும் எழுதி கொண்டார். After so many years, we are still reading the Psalms. அந்த சங்கீதத்தை இத்தனை வருஷத்துக்கு காலத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் படித்து கொண்டு இருக்கிறோம். More than 3,000 years, we are still reading the Psalms. 3000 வருஷத்துக்கு மேல ஆச்சு நம்ம அந்த சங்கீதத்தை இன்னும் படித்து கொண்டு இருக்கிறோம். But what did he say in the cave? அந்த குகையில அவர் என்ன சொன்னார்? He said, "Be exalted, O God. அவர் சொல்கிறார் உங்களை உயர்த்தப்படுத்துகிறோம் தேவனே. Be exalted over the earth, O God." உயர்த்தப்படுங்கள் தேவனே பூமியை சுத்தி. Can you imagine he's in a cave? நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கள் அவர் குகையில இருக்கிறாரு. Cave will narrow your vision. உங்களோட பார்வையை அது ரொம்ப சுருக்கமாக ஆக்கும். But he can see the heavens and he can look beyond his cave. ஆனாலும் அவர் ஆகாயத்தை பார்த்து அவர் வந்துனா தேவனை வந்துனா குகைக்கு மேல பார்க்க I want to முடியும். encourage you. நான் உங்களை வந்துனா ஊக்கப்படுத்துகிறேன். Let's focus to God. வாங்க தேவனை மேல அவர் கவனத்தை நம்ம God செலுத்துவோம். has given you the temple of the Holy Spirit. தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். He's given you a desire for Jesus. உங்களுக்கு ஒரு விருப்பத்தை இயேசு மேல He's இருக்கிற given you விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். inheritance. உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். He's given you a kingdom. உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். Oh, he's given you so many things. உங்களுக்கு நிறைய காரியங்கள் கொடுத்திருக்கிறார். I know many things will be shaken. எனக்கு தெரியும் நிறைய காரியங்கள் அசைக்கப்பட முடியும். But these things cannot be shaken. ஆனாலும் இந்த காரியங்கள் அசைக்கப்படாத காரியங்கள். Let's hold on to these things. இதை நம்ம பிடித்துக் கொள்வோம். And let's worship him. ஆமா அவரை நம்ம ஆராதனை செய்வோம். Lord Jesus, we thank you. இயேசுவே உங்களுக்கு நன்றி We சொல்கிறோம். welcome your presence now. உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் அப்பா வரவேற்கிறோம். Give us a focus, Lord. எங்களுக்கு அந்த கவனத்தை கொடுங்கள் That அப்பா. you alone will be our focus. நீங்கள் ஒண்டிதான் நம்மளோட கவனமாக இருப்பீங்க நம்ம. Lord, we thank you that you are a consuming fire. கர்த்தரே நாங்கள் நன்றி சொல்கிறோம் நீங்க ஒரு பச்சிக்கிற அக்கினியாக இருக்கிறீங்க. Because you want to bring the best for us. ஏன்னா நீங்கள் தரமான நன்மையான காரியங்கள் தான் எங்களுக்கு We honor you and we worship you. உங்களை மகிமை செய்கிறோம் உங்களை ஆராதனை செய்கிறோம் அப்பா. Jesus' wonderful name. இயேசுவின் வல்லமையான Bless your நாமத்திலே people, Lord. உங்க ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க Give அப்பா. them a good focus, Lord. அவங்களுக்கு ஒரு நன்மையான கவனத்தை கொடுங்க அப்பா. Encourage them, Lord. அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்க அப்பா. Strengthen them, Lord. அவங்களை பலப்படுத்துங்க அப்பா. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen.